இணைந்திருக்கும் முதல் வானொலி தாமரை வானொலியின் ரணமான சுமைகளையும் சுகங்களாக்குற இமையும் இசையும் நிகழ்ச்சியுடைய இதற்கு முதல் அடடா சமையல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு இந்த வேலை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வந்து 3:30 மணி வரை இமையும் இசையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்கள் அன்பு சகோதரி ஆர்ஜி லக்ஷயாவோட அன்பு தோழி ஆர்ஜி ஷாமிலா. இடைக்கால பாடல்கள், பழைய பாடல்கள், அப்படியே உங்களே கவிதை துளிகளும் தர காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம், நிச்சயமாக. அது மாத்திரமல்ல, உங்களுடைய மனசில் அந்த ரணமான கவிதை வடுக்கள், உங்களுக்கு பிடித்த இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்களையும் நீங்கள் நிகழ்ச்சியின் மூலம் கேட்டுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அந்த கவிதை துளிகளையும் முகப்புத்தகத்தில் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம் என்று சொல்லிக்கிட்டு, எங்களுடைய மனசில் நிறைய ரணமான வலி இருக்கும், நிறைய சோகமான வடுக்கள் இருக்கும். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் தொலை தூரத்தில் எவனோ ஒருத்தனுக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் காலத்தின் கட்டாயத்திற்கு இப்போ எல்லாருமே வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து முனைந்து கொள்ளலாம். முதல் தரவானுடைய வழங்குகின்ற ரணமான சுமைகளையும் சுகங்களாக்குற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு, இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு. ஓம் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வர இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும். மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். நெற்றி பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உன் முகத்திலே. நெற்றி பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உன் முகத்திலே. செல்வம் என்னம்மா சொந்தம் சொல்லுமா, சொந்த பந்தமே அன்புதானம்மா. அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்ன கட்டி போட்டு இருக்க கண்ணுக்குள்ளே. மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும், மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும்.
செம்பருத்தி பூவ போல சின்ன சேலம் நூல போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா செம்பருத்தி பூவ போல சின்ன சேலம் நூல போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா என்றல் வருமா செய்தி சொல்லுமா பக்கம் வருமா என்ன தொடுமா என்ன தொட்டு விட்டா இனி எப்பவுமே உன் பேரெழுதி நெஞ்சுக்குள்ள வச்சுக்குவே மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் மணமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும் அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு ஓம் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வர இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும் மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் மணமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும் தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலி என்ற இடமான சுமைகளையும் சுகங்களாக்குற இடைக்காலத்து பாடல்கள் பழைய பாடல்கள் அப்படியே வந்து மேய்மறுக்க வைக்கிற அந்த நாள் ஞாபகங்கள் மட்டுமில்லை எங்களுடைய மனசில் இருக்கிற ரணமான வழிகளையும் அப்படியே கவிதைகளாக வடித்து எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலின்ற இவையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்களும் அந்த கவிதைகளை அனுப்பி வைக்கலாம் அதையும் வந்து நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கும்னு சொல்லிக்கிட்டு அது மாத்திரமில்லை எங்களுடைய எல்லா சொந்தங்களும் அப்படியே நிறைய விஷயங்களை வந்து எங்களுடைய இமயம் இசையும் நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் வந்து எஸ்ஆர்டி மான் கூட இணைஞ்சிருக்காங்க தினம்தோறும் என்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாள் என் மனைவி இதுவரைக்கும் யாரென்றே அவள் முகம் காண்பிக்காமல் உன் முகம் காண நான் ஆவலோடு இருக்கின்றேன் எங்கிருக்கின்றாய் அன்பே இந்த நேரத்தில் அதை யாராலும் உருவாக்க முடியாது அதை யாராலும் உடைக்கவும் முடியாது அதை யாராலும் விவரிக்கவும் முடியாது உன்னாலையும் என்னாலையும் மட்டுமே அதை உணர முடியும் உன்னை நேசிக்கின்றேன் அன்பே நேசித்த பொருள் கிடைப்பதை விட கிடைத்த பொருளை நேசி ஏனென்றால் அன்பு இல்லாமல் யாரும் இல்லை அன்பானவர்களுடன் இல்லை பாசம் இல்லாமல் யாரும் இல்லை பிரியமானவர்கள் உடன் இல்லை காதலிக்காமல் எவரும் இல்லை ஸ்பரிசிப்பவர்கள் உடனில்லை அன்பு அழகானது சேய் பசியால் அழும்போது தாய் பரிவுடனே பாலூட்டும் போதும் பாசம் புனிதமானது அண்ணன் தங்கையின் உறவு போல காதல் மலரை போன்றது தாமரை சேற்றில் மலர்ந்தாலும் பூஜைக்கு உதவும் உதிர்ந்தால் அச்சேற்றிலே மாண்டு போகும் காதலும் அப்படியே இரண்டு உடல்களும் ஒரே உயிரினால் வாழ வழிகாட்டும் பிரிந்தால் உதிரம் வெளியேறாமல் உயிர் விட தோன்றும் என்றும் அவள் நினைவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்றுதான் எங்களுடைய அபிமான சொந்தம் எஸ்டிஆர் மேன் கூட இணைஞ்சிருக்காங்க தொடர்ந்தும் இந்த இமயம் இசையும் நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த இதமான கவிவரிகள் இதமான மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் அந்த சுகங்கள் எல்லாம் சுமைகளாக்குற ஒரே நிகழ்ச்சி அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இமயம் இசையும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய சொந்தங்களுடைய கவிவரிகளையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச அந்த ரணமான கவிவரிகளை நீங்கள் எங்களுடைய முகப்புத்தகத்தில் அனுப்பி வைக்கலாம் அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து போயிட்டு முடிந்து கொள்ளலாம் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு Badi 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 badi
பாட்டு என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு வாய்மொழி எல்லாமே வாய்மை சொல்லாது உள்மனம் பேசாமல் உண்மை தோன்றாது வாய்மொழி எல்லாமே வாய்மை சொல்லாது பெண் கிளி பொய் சொன்னால் ஆண் கிளி தூங்காது ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று கண்களே நாடகம் ஆடுமா பெண் நெஞ்சமே பூடகம் ஆகுமா யார் சொல்லியும் பெண்மனம் கேட்குமா கை தட்டினால் மொட்டுக்கள் பூக்குமா விடை கேட்டே கேள்வி தந்தாய் இது புதிரான புதிரல்லவா வண்ணம் என்ன தெரியவில்லை உடைத்து சொல்லும் வரை புரிவதில்லை மூடாத பூவுக்குள் என்றும் தேனில்லை பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு ஆயிரம் ஓசைகள் உன் காதிலே கேட்கவே இல்லையா நீ ஆழி போல் அலைகளை ஏவினாய் நான் கரை போல் மௌனமாய் மேவினேன் நெஞ்சில் பாசம் கண்ணில் வேஷம் இது பெண் சுமரிதாரமா நிலவை பிழிவதற்கு வலிமையுண்டு உன் நெஞ்சை புரிவதற்கு வலிமை இல்லை காணல் நீர் தேடாதே அங்கே நீ இல்லை ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு ஆமாம், இந்த நேரத்தில் அப்படியே நிறைய சொந்தங்கள் நிறைய கவிதைகள் அப்படியே அனுப்பிட்டு இருக்காங்க. அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ள தயாராக இருக்கோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பிடிச்ச அப்படியே இடைக்காலத்து பாடலையும் நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டு மகிழலாம். அதுவும் மாத்திரமல்ல, ஒலித்தோ இந்த பாடல் அப்படியே என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
பெண்களையே பெண்களையே பாடுகிறேன் உன்னை. உண்மையில் அருமையான பாடல். 2000ஆம் ஆண்டு சந்தித்த வேளை திரைப்படத்தில் தேவாவினுடைய இசையில் உன்னி கிருஷ்ணன் சுஜாதா தான் இந்த பாடலை அப்படியே பாடியிருந்தாங்க. அது மாத்திரமில்லை, இந்த வரிகள் அப்படியே ரசிச்செழுதினது வேறு யாரும் இல்லை, வைரமுத்துனுடைய வரிகள் தான் இந்த சந்தித்த வேளை திரைப்படம் வெளியானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையிலே இடைக்காலத்து பாடல்கள் எல்லாம் இந்த வேளையில் கேட்குற நேரம் உண்மையிலே ஒரு சுகந்தானுங்க. இந்த இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், அதோட கவிதை பிள்ளைகளும் இந்த டைமில் கேட்குறேன்னா அதை விட டைம் இந்த வேளையில் நினச்சிருக்காங்க. பூச்சா, மரணம் வந்தாலும் உன்னை மறக்காத இதயம் வேண்டும். ஜனனம் ஒன்று இருந்தால் அதில் நீயே வேண்டும், உறவாக அல்ல உயிராக. கசப்பான உண்மைகளுக்கு கண்கள் சொல்லும் பதில்தான் கனமான இந்த கண்ணீர் துளிகள். ஊமைகளின் வார்த்தைகளுக்கு உண்மையான பாசத்துக்கும் உலகம் சொல்லும் மொழிதான் மௌனம். மௌனங்கள் எப்போதும் எண்ணங்களின் வண்ணங்களாகத்தான் என்றும் எப்போதும் இப்போதும் காணப்படும். என் கண்களில் உள்ள பின்பம் தந்த கனவுகள் எனக்கு இன்பந்தான். ஆனால் கனவுகளில் மட்டும் கடந்து செல்லும் காதலில் காத்திருப்பது கடும் துன்பம் என்பதை நீ உணர்வாயா? பதறிய காரியம் சிந்தும் என்பார்கள். ஆனால் உன்னை பார்த்த அந்த நொடியில சிதறிவிட்டது என் இதயம். இமைக்கு மறக்கும் கண்களுக்கும் இதயம் துடிக்கும் காதலுக்கும் நடுவில் காணாமல் போன உன் நினைவுகள் கண்டு கொள்வது கடினம்தான். கரைந்துவிடும் காலங்களுக்கு மத்தியிலும் உனக்காக காத்திருப்பதும் ஒரு காதல் தரும் சுகந்தான் என்று இப்போது அறிகின்றேன். இதே வேளையில நிரோஜா நினைச்சிருக்காரு. தன்னுடைய மனதில் இருந்த பாரங்களை, சுமைகளை அப்படி இறக்குதாக்கா இந்த இசை நிகழ்ச்சி சூப்பராக போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இந்த நேரத்தில் இனியவன் கூட இணைஞ்சிருக்காங்க. தூரத்தில் அழகானது நிலா மட்டுமல்ல, காதலோடு இருக்கும் என்னவளும் தான். இழந்தது கோடிக்கணக்கான சொத்தென்றால் கலங்க மாட்டேன், கோடி இன்பம் தந்த காதலை அப்படின்னு சொல்லித்தான் இனியவன் இணைஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் சிவவந்தி கூட இணைஞ்சிருக்காங்க. கோபமோ நாணயமோ தெரியவில்லை, கோபமோ நாணயமோ தெரியவில்லை, மங்கை உந்தன் மல்லிகை வாடியிருக்க, நெஞ்சத்தில் தாகமோ மன்றத்தில் தென்றல், பார்க்கும் பார்வையங்கே உள்ளத்தில் உறவாட, கல்வனின் கானம் கேட்டு நீ தேடும் வெளியில் அமுதம் திரண்டாலும் ஆட்கொண்டவனுக்கு அளிக்க காத்திருக்கும் நேரம் இதோ வந்துவிட்டான், நிமிர்ந்து பார். கண்ணழகில் இருக்கும் அமுதத்தை அள்ளி வீசும் உன் அழகு சொல்ல முடியவில்லை, என்னை பார்க்காதே, என்னை வெட்கப்படுகிறேன் என்னவனே அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. இதே நேரம் சங்கீதா நினைச்சிருக்காங்க. திருடப்பட்ட இதயம் திருடிய பின் தான் அந்த திருடனை அறிந்து கொள்ளும். திருடல் தவறு என்றாலும் திருட்டை செய்த அந்த திருடனையே ஏற்றுக்கொள்ளும் திருட்டு குணம்தான் இந்த காதல் என்று. பிரியமான உன் அன்பில் அடைபட்டு விட்ட நான் உன்னை பிரிய மனமில்லாமல் உன்னில் பிரியமானவளாகி விட்டேன். இன்று பறந்து செல்லும் பறவைகளின் பாசத்தை உணர்கிறேன் உன் நேசத்திலிருந்து. ஆமாம், இந்த நேரத்தில் அலிம் பாஷா கூட நினைஞ்சிருக்காங்க.
காலமெல்லாம் இழந்து விட்டேன் உன் கண்கள் என்னை காணும் நேரம் பார்த்து, நேரமெல்லாம் இழந்து விட்டேன் உன்னை சேரும் நாளை நினைத்து பார்த்து, உயிரற்ற உடலாய் நின்று விட்டேன் நீ வேறொருவன் கைப்பிடித்து போது, இழந்த உயிரை திரும்ப பெற்றேன் நீ பிடித்தது உன் அண்ணன் கை என்பதை அறிந்து, என் தேர்வுகள் வெற்றியின்றி போனதும் என் எழுதுகோள் உன்னை பற்றியே எழுதுவதனாலே என் நண்பர்களும் என்னை வெறுத்து விட்டனர். என் பேச்சுக்கள் உன்னை பற்றி ஆனதாலே என் கண்களும் கலையிழந்து போனது. உள்ளம் பொழிவதை அது பொழிவதனாலே என் வெற்றிகளும் தோல்விகளாய் தோன்றதே. என் காதலை நீ ஏற்க மறுத்ததனால் உயிரோடு உயிரானவனே, உள்ளத்தில் நிறைந்திருப்பவனே, உதிரத்தில் கலந்திருப்பவனே, உணர்வுக்கு உயிரூட்டுபவனே, சுவாசத்திற்கும் வாசம் தருபவனே, என் நேசத்திற்கும் உன் நேசம் தருவாயா? இல்லை, நான் பழகியது நட்பு என்பாயா? நட்பு என்றால் உன் திருமணம் வரை, காதல் என்றால் நம் கல்லறை வரை, நான் காத்திருப்பேன் என் உயிர் பிரியம் வரை என்னவனே அப்படின்னு சொல்லித்தான் அணிஞ்சிருக்காங்க. ஷாரா நினைச்சிருக்காங்க. கண்கள் வாங்கிய வலிகளை இதயம் சுமப்பதுதான் காதல். இதயம் சுமக்கும் வலிகளை கண்கள் வெளியிடும் உணர்வுதான் கண்ணீர். என் வானவில் போன்ற வாழ்க்கைக்கு நீ தந்த வரங்கள் வலி. என் கயல் போன்ற கண்களுக்கு நீ தந்த கவிதைகள் கண்ணீர். என் உரிமையான உள்ளத்திற்கு நீ தந்த உண்மைகள் உன் மௌனம். நீ முடிவில்லா ஆசைக்கு நீ வைத்த முற்றுப்புள்ளிதான் பிரிவு. ஆமாம், இந்த நேரத்தில் பிரியா கூட நினைச்சிருக்காங்க. காத்திருப்பதும் கால் கடக்க நிற்பதும் கடமையானது என் கண்ணே, எதிர்பார்ப்பதும் ஏமாந்து போவதும் வளமையானது என் அன்பே. பார்த்துவிட்ட நாட்களின் பரவசம் படுவதும் பார்க்காத நாட்களில் பரிதவித்து நிற்பதும் பழகி போனது என் உயிரே. என் காதல் ஒன்றும் கண்ணாடி அல்ல, நீ குத்தினால் உடைவதற்கு அது என் கண்ணடி. நீ குத்தினாலும் குத்திய உன் கைகளுக்காகவே கண்ணீர் சிந்துவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. எல்லாரும் வாழ்க்கையில் அப்படியே ஒரு தவிப்பு, ஒரு சோகம், ஒரு ரணமான வழி எல்லாமே இருக்கும். நீங்களும் உங்களுடைய முதல் தர வானொலியில் உங்களுடைய கவிவர்களையும் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம் சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் இமையும் இசையும் நிகழ்ச்சி. சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ, குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ. பேசும் நேரத்தில் கல் கண்டு கசக்கும் உன்னிடல் கண்ட போதும் அடிதின கரணும் குளிரும். நீ பேசும் நேரத்தில் கல் கண்டு கசக்கும் உன்னிடல் கண்ட போதும் அடிதின கரணும் குளிரும். இதயத்தின் உயிரோட்டமே இன்ப உதயத்தின் மொழி கூட்டமே, இதயத்தின் உயிரோட்டமே இன்ப உதயத்தின் மொழி கூட்டமே. என் மனவீட்டின் ஒரு சாவி நீதானே முத்தாரமே மணி முத்தாரமே. குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமம்மா சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ.
மின்னும் தினமலர் போல் நீ என்னை மெல்ல உரசு பண்பாடும் உன் கண்கள் பொன்மாலை முரசு மின்னும் தினமலர் போல் நீ என்னை மெல்ல உரசு தினத்தந்தி அடிக்கின்றதே தினத்தந்தி அடிக்கின்றதே மூச்சு தீயாக கொதிக்கின்றதே உள்ளம் தினம் தந்தி அடிக்கின்றதே மூச்சு தீயாக கொதிக்கின்றதே நெஞ்சில் மனமாலை மலரே உன் நினைவென்னும் மணியோசையே தினம் மணியோசையே குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமா சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்தீரை கனவு கண்டதோ ரதி என்னும் அழகிக்கும் நீதானே ராணி கதி நீயே என கொஞ்சம் கண் பாரு தேவி ரதி என்னும் அழகிக்கும் நீதானே ராணி கதி நீயே என கொஞ்சம் கண் பாரு தேவி ஆனந்த விகடம் சொல்லு என்னை பேரின்ப நதியில் தள்ளு ஆனந்த விகடம் சொல்லு என்னை பேரின்ப நதியில் தள்ளு நான் பாக்யாதிபதியானேன் உன்னாலே கண்ணே உஷா பசும் பொன்னே உஷா குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமா சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்தீரை கனவு கண்டதோ குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமா சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்தீரை கனவு கண்டதோ தொடர்ந்து முடிந்திருக்க முதல் தர வானொலி தாமரை வானொலியில் சுமைகளையும் சுகங்களாக்குற இவையும் இசையும் நிகழ்ச்சியோடு தான் நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம் இல்லையா ஷர்மி? தன்னுடைய காதலனுக்காக எழுதிய கவிதையா அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் அடிப்படையும் காதல் காலப்போக்கில் கரைந்துவிடும் இது காவியங்கள் சொல்லும் கதை அல்ல கண்கள் சொல்லும் நிஜம் உன் அன்பில் உயிர் வாழ்கிறேன் உன் வார்த்தையில் வண்ணமாகிறேன் உன் பார்வையில் என் பாதையை காண்கின்றேன் உன் கோபத்தையும் குறைவில்லாமல் ரசிக்கிறேன் என்று உன் பிரிவில் என் வலியை உணர்கிறேன் என்று உன் வருகை என என் வழிகளில் வைத்து காத்திருக்கின்றேன் காதலுடனும் கற்பனைகளுடனும் என் குரலுக்காக ரொம்ப நன்றி சகோதரி. ஆமாம், இந்த நேரத்தில் ஷியா கூட அணிஞ்சிருக்காங்க. அன்பை கேட்டும் பெருநிலை கூட வந்துவிடலாம், ஆனால் கெஞ்சி பெரும் நிலை மட்டும் வந்துவிடக்கூடாது. பசிக்காக பிச்சை எடுத்து கூட உண்ணும் நிலையில் தள்ளப்படலாம், ஆனால் பாசத்தை மட்டும் பிச்சை கேட்கும் நிலைக்கு காலம் தள்ளிவிடக்கூடாது. இது கற்பனையில் கண்ட வார்த்தை அல்ல, என் காயங்கள் தந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அது மாத்திரமில்லை, பல வருடங்களின் காத்திருப்புக்கு கிடைத்த பரிசு இன்று கண்ணீர் துளி தொலைத்த கனவுகளின் முகவரியாய்
பழைய புகைப்படங்கள் தான் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லித்தான் எங்களுடைய சகோதரி இணைஞ்சிருக்காங்க. உண்மையில் வாழ்க்கையில் உங்களுடைய மனசில் ரணமான வழி இருக்கும், சுமைகள் இருக்கும், அதெல்லாம் சுகங்களாக்குற இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கவிவரிகளையும் நீங்கள் அப்படியே அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து வந்து நீங்களும் எங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடலாம். tamaraFM.lk என்ற வெப்சைட்டில் வந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். அது மாத்திரமல்ல, லைவ் ஆன்லைன் ரேடியோ tamaraFM அதுலேயும் நீங்கள் அப்படியே கேட்டு மகிழலாம். tamaraFM ஒன்றைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக்லேயும் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மாத்திரமல்ல உங்களுடைய கவிவரிகளையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்து முனைந்து கொள்ளலாம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியில் இவையும் இசையும் நிகழ்ச்சியோடு எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்குதந்த செண்பகமும் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே
மூணாம் பிறைய போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. மூணாம் பிறைய போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. கருத்தது மேகம் தலைமுடிதானோ, இழுத்தது என்ன பூவிழிதானோ, எள்ளுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது. பாட்டுக்காரன் பாட்டு ஒன்ன விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. இடைக்கால பாடல்கள், பழைய பாடல்கள், கவிதை துளிகளை நான் அப்படியே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நேரம் 2:39. நிச்சயமாக உங்களுடைய மனசுல நிறைய ரணமான வலி இருக்கும், நிறைய ரணமான சுகங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சுகங்களாக்குற இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய மனசுல அப்படியே கவிதைகளும் இருந்தால் அதை நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த நேரத்தில் அபிமன்யு கூட நினைச்சிருக்காங்க. நேசிக்க யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை, ஆனால் நேசித்த பின் யாரையும் நேசிக்க கூடாது என்பதை மட்டும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அற்ப விஷயங்களையும் அற்புத விஷயங்களையும் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்றது. நாம் அற்பவர்களாக இருக்கும் போது அற்ப விஷயங்கள் மட்டும் முக்கியம் பெறுகின்றது. ஏக்கங்களையும் எதிர்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் வலி எப்படி இருக்கும் என்று. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே, இது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும் அப்படின்னு தான் எங்களுடைய அபிமான சொந்தம் அபிமன்யு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையில் நினைச்சிருக்காங்க காவியா. உன்னை உனக்கு பிடித்தவாறு என்னுள் உன்னை வரைந்து வைத்துள்ளேன். காதலியே, வாழ்நாள் முழுவதும் நீ வந்து நிறம் தீட்டுவதற்காக நான் உன்னையே பார்த்து கொண்டிருப்பேன் ஆயுள் முடியும் வரை. முகநூலில் அறிமுகமானாய், என் மனநூலில் முதல் வரியானாய். கைபேசியில் உரையாடினோம், வார்த்தைகளால் மட்டும் உறவாடினோம். முதல் முறை உன் முகம் பார்த்தேன், காதலை மட்டுமே உன் கண்களில் கண்டேன். நெருங்கி வந்தேன், விலகிச் சென்றாய். நீ விலகிச் சென்றாலும் உன் ஞாபகம் போதும் என் உயிர் வாழ. இதே வேளையில் நிரோஜி நினைஞ்சிருக்காரு. என்னுடைய இந்த பெயரும் இதுவரை இனித்ததில்லை. நீ சொல்லும் சொல்ல போல என் காதலை உன்னிடம் சொல்ல எனக்கு தைரியமில்லை. இருந்தாலும் சொல்லிவிட வேண்டும் என்றெண்ணி தினமும் உன் பார்வைப்படாத தூரத்தில் நின்றுவிட்டு மௌனமாக திரும்புகிறேன் என்னவளே என்று கூறியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ஆமாம், இந்த நேரத்தில் கயல்வெளி கூட நினைச்சிருக்காங்க. ஒரு சில பொய்யான உறவுகளின் மீது மெய்யான பாசம் வைத்து ஏமாற்றம் கண்டதால் சில மெய்யான பாசம் வைத்து நம்மை தேடி வரும் புது உறவுகளை கூட ஏற்க மறுக்கின்றது மனம் அப்படின்னு சொல்லித்தான் நினைச்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, நீங்களும் உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த ரணமான வலி சுமைகள் எல்லாம் உங்களோட அப்படியே
எங்களுக்கு முகப்புத்தகத்தின் மூலம் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விருப்பமான இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்களையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கும் என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். ஒரு பாடலை தொடர்ந்து இது உங்கள் சுமைகளையும் சுகங்களாக்குற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ணமேனி சிலையேவா. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ணமேனி சிலையேவா. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. கோடை காலத்தின் நிழலே நிழலே, கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. கோடை காலத்தின் நிழலே நிழலே, கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே, அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்தது உருகி நின்றது, உறவு தந்தது முதலிரவு. இருவர் காணவும் ஒருவராகவும், இரவில் வந்தது வெண்ணிரவு. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. செக்கச்சி வந்த இதழோ இதழோ, பவளம் பவளம் செம்பவளம், தேனில் ஊறிய மொழியில் மொழியில், மலரும் மலரும் பூமலரும். எண்ணி வந்தது கண்ணில் நின்றது, என்னை வென்றது உன்முகமே. இந்த பூமியில் அன்பு மேடையில் என்றும் காதலர் காவியமே. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ணமேனி சிலையேவா. தொடர்ந்து முடிந்திருக்கா முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுமைகளையும் சுகங்களாக்குற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு ஒலித்து இந்த பாடல். பூசைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா. உண்மையில் வந்து அருமையான பாடல். பாத காணிக்கை திரைப்படத்தில் 1962 ஆண்டு கவியரசர் கண்ணதாசனினுடைய வரிகளில் தான் அப்படியே வந்து MS விஸ்வநாதன், DK ராமமூர்த்தியினுடைய இசையில் தான் பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா தான் அந்த பாடலை வந்து உண்மையை வந்து
அவ்வளோ ரசித்து அந்த பழைய பாடல்கள் அப்படியே பாடினாங்க. உண்மையில் பழைய பாடல்களை எங்களுடைய மனசில் கேட்கும்போது இதமான ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. ஏன்னு சொன்னால் அந்த பாடல், அந்த நாளைய பாடல்கள்லாம் நிறைய அந்த வரிகள் எல்லாம் வந்து எப்போவுமே வந்து ஏதோ ஒரு அர்த்தத்தை கொண்டு வர வரிகளாக இருக்குது இந்த பாடல் வரிகளை விட. ஆனால் அந்த காலத்து பாடல்கள் நிறைய வரிகள் அப்படியே கொண்டு வந்திருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த பாடல்கள் மூலம் அப்படியே கவியரசர் கண்ணதாசன் எதை கூறியிருந்தாருன்னு தெரியுமா? நெஞ்சில் இடம் பிடித்த என்ன அருமை சொந்தங்களுக்கு அப்படின்னு தான் முதலாக இந்த பாடல் வந்து கவியரங்கத்தில் அப்படியே வந்து ப்ளே ஆகும்போது சொன்ன ஒரு வார்த்தை. என்றுமே காலத்தால் அழியாத பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து உங்களுடைய கவிவரிகளையும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்குள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்களும் எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியில் இதமான இந்த மனசில் ரணமான கவிவரிகள் எல்லாம் உங்களுக்கு அப்படி அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பிடிச்ச பழைய பாடல்கள், இடைக்காலத்து பாடல்களையும் நீங்கள் எங்களுடைய முகப்புத்தகத்தில் அப்படியே கமெண்ட் பண்ணுறதன் மூலமோ இல்லது மெசஞ்சரில் டைப் பண்ணுறதன் மூலமோ இல்லது எங்களுடைய வெப்சைட்டில் சொல்கிறதன் மூலமோ நாங்களும் அதை எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக தயாராக இருக்கும். இதே வேளையில நிரோஜ் அணிஞ்சிருக்காங்க. எனக்கு சரித்திரத்தில் இடம் பிடிக்க ஆசை இல்லை. என் உயிரே, உன் இதயத்தில் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் கொடு. அதுதான் நான் வாழ்வதற்கான சரித்திரம். ஒரு இதயத்தில் இருவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அந்த நொடி என் வாழ்க்கையின் முதல் சரித்திரமாக அமையட்டும். விட்டு செல்லத்தான் நீ என் வாழ்க்கையில் வந்தாயா? உன்னை பார்த்ததும் பிடிக்கவில்லை. உன் தோழியிடம் காட்டிய அந்த பிரியாத அன்பு உன்னை நேசிக்க தூண்டியது. உன் காதலை என்னுடன் சொல்லும் அந்த நொடி என்னையே நான் மறந்து போகிறேன் நினைவின்றி. ரொம்ப நன்றி. உண்மைதானுங்க, வாழ்க்கையில் அன்பு இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த அன்பால் நீங்கள் என்ன செய்யணும் செஞ்சு கொள்ளலாம், ஆனால் விட்டு மட்டும் போயிடாதீங்க. ஆமாம், நிச்சயமாக இந்த நேரத்தில் தீபா கூட நினைச்சிருக்காங்க. மூவிலகம் என்பதும் போய், முத்தமிழ் இலக்கியமும் போய், சுட்டரிக்கும் சூரியன் போய், சுட்டம் தரும் சுகம் போய், கண்ணின் கருவெளி போய், கருவெளியின் காட்சி போய், வண்ணமிகு வானில் போய், வியக்க வைக்கும் அதிசயம் போய், உலகை படைத்த இறைவன் போய், உத்தமர்த்தம் உள்ளம் போய், பாலின் வெண்மை போய், பகலும் பின் இரவும் போய், இரவில் வரும் இருட்டும் போய், இயற்கை தந்த வளம் போய், விண்ணில் பறக்கும் விமானம் போய், கடலில் மிதக்கும் கப்பல் போய், படைப்பின் மகத்துவம் போய், பண்பின் இலக்கணம் போய், சான்றோர் சிந்தனைகள் போய், ஆம் சகலமும் பொய்தான். நீ என்னை காதலித்தது பொய் என்றால் அனைத்துமே பொய்தான் அப்படின்னு சொல்லி தீபா அணிஞ்சிருக்காங்க. வலியின்றி வாழ்வில் இனிமைதான் வந்துடுமோ? அவரவர் தன் வாழ்க்கை பாதையில் செல்லும் போதோ அனைத்துமே முட்களாகத்தான் இருக்கின்றன. உண்மையில் உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அப்படியே அனுப்பி வச்சுருக்காங்க. நீங்களும் உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியில் கவிவரிகளையும் அப்படியே இணைச்சு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய முகப்புத்தகத்தில் உங்களுடைய கவிவரிகளையும் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம். இந்த நேரத்தில் பிரியமான தோழி அப்படின்ற ஒரு சொந்தம் அணிஞ்சிருக்காங்க. அவங்க இத்தாலியிலேருந்து அணிஞ்சிருக்காங்க. ஒரு ஜீவாத்மாவின் கவிதை சகோதரி அப்படின்னு சொல்லி தான் அணிஞ்சிருக்காங்க. ஒரு ஜீவன் வதைக்கப்படும் போது உன் உயிரும் வதைப்படணும், அப்போதுதான் நீ ஜீவன். வதைக்கப்படும் ஜீவனை பார்த்து பதப்பதக்கும் ஜீவன் ஜீவாத்மா அல்ல, பரமாத்மா. படைப்புகள் எல்லாம் ஒன்றே வடிவங்களால் வேறுபடுகின்றன. அன்பு, பாசம், கருணை, இரக்கம், பற்று, காதல், தியாகம் இவை அனைத்துமே என்னுடைய என்னவன் கைகளிலே அப்படியே இருக்கின்றன சகோதரி அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருக்காங்க. தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியில் ஒரு பாடலை தொடர்ந்து வார்த்தையில்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலம்
மாலையிட்ட பிறகு ஏமா சஞ்சலம் உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமா கள்ளிருக்கும் தாமரையை கையடைக்கும் வான்பிறையை உள்ளிருக்கும் நாடி எங்கும் முந்தன் உயிர்தான் இனி வரும் எந்த பிறவியிலும் உன்னை சேர காத்திருப்பேன் விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன் மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம் வங்கக்கடல் ஆழம் என்ன வள்ளுவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரதமே மனதில் வீசும் மாருதமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் என்னுடைய மனச தந்து விட்ட பிறகும் ஏமா கலங்குறேன் நெடுங்காலா நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச திருக்கோயில் வீடு என்று விளக்கேற்ற நீயும் வந்த நீரில் வந்த ஆண்டவனே தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுகங்களையும் சுகங்களாக்குற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு ஒலித்தோ இந்த பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்தில் S.A. ராஜ்குமாரினுடைய இசையில தான் சித்ரா கரிகரன் தான் இந்த பாடல் அப்படியே பாடியிருந்தாங்க இல்லையா ஷர்மி? நிச்சயமா லட்சி இடைக்காலத்து பாடல்கள்லாம் அப்படியே மனதை கவர்ந்திருக்கின்ற வகையில் இந்த வேலையில் இணைஞ்சிருக்காங்க நிவேதா. அழகுக்கும் அறிவுக்கும் அந்த கண்ணாடியில் கவிதையாக எழுதப்பட்ட என் கதைகள் இன்று கனவுகளில் மட்டும் கற்பனையாகவும் கண்ணீராகவும் காலங்களை மறைத்து காற்றாக மாறிவிட்டது. என்னை வெறுக்கவும் என்னை விட்டு தள்ளி செல்லவும் உனக்கு எப்போதும் உரிமை உண்டு. நீ என்னை விட்டு பிரிவதால் என் மனம் வேதனைப்படும் என்று நீ வருந்தப்படாதே. ஏனென்றால் நீ என்னை மறுதளித்த போதே நான் இறந்துவிட்டேன் என்று கூறியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. என்னுடைய இந்த பெயரும் இதுவரை இணைத்ததில்லை. ஆமாம், நிச்சயமாக இந்த வேளையில் சந்திரா கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னவன் நினைவில் அப்படின்னு தான் ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. இன்னவனின் நினைவலைகள் என் இதயமங்கும் காதலாய் நிறைந்திருக்கின்றது. என் நூடல்களின் சொந்தக்காரன் அவன்
இதய சிறையில் மாட்டிக்கொண்டேன். அவன் அன்பை காதல் மொழியாக தூதுவிட்டான். என்னவரிடம் நான் ரசிப்பதே என்னை ஆளும் அன்பான காதலைத்தான். என்னவனை காணா விழிகள் இரண்டும் காத்து கொண்டிருக்கின்றது. காணா ஏங்கும் நொடிகளில் விழிகளில் கண்ணீருடன் துடிக்கும் இதய துடிப்பும் அவன் நினைவாகவே. நொடிப்பொழுது ஒவ்வொன்றும் யுகமாகவே நகர்கின்றது. என்னவன் அருகில் இல்லாத இந்த நிமிடங்கள் என்னில் அவன் வருகையை என்னை கண்ணினவள் காதலுடன் அவன் கரம் கோர்க்க காதலியாக அல்ல, நாளை மணமேடையில் அவன் மனைவியாக என்னவனுக்காக காத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தான் நினைஞ்சிருக்காங்க. இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிவரிகள், உங்களுடைய இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து எங்களுடைய முகப்புத்தகத்தில் உங்களுடைய கவிவரிகள் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலி என்ற நிகழ்ச்சியோடு அப்படியே சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கும் என்று சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது சுமைகளையும் சுகங்களாக்குற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு.
மச்சான் என்ன ஏங்க ஏங்க வச்சான் ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுமைகளையும் சுகங்களாக்குற இடைக்காலத்து பாடல்கள் பழைய பாடல்கள் அப்படியே தாங்கி வர இமயம் இசையும் நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுடைய அந்த ரெண்டுமான வழிகளையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய முகப்புத்தகத்தில் உங்களுடைய கவிவரிகளையும் அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராகிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு இதயம் இரு இதயம் சேர்ந்ததுதான் காதல். அந்த காதலில் தான் கவிதை துளிகள் நிறைந்து காணப்படுது. உன் நினைவுகளில் நீந்திக் கொண்டிருக்கின்றேன், எடுத்து வெளியில் போட்டு விடாதே, துடிதெடுத்து இருந்து போவேன். மனசு வலித்தால் மரணம் வரை நீடிக்கும், ஆனால் இதயம் வலித்தால் இன்னொரு ஜீவனை தேடும் வரை மட்டுமே வலி தெரியும். உன் பார்வையில் பட்ட என் பாதங்கள் கூட பாதையில் நடக்க மறுக்கின்றது, நீ என் அருகில் இல்லாததால். புன்னகையின் விலை என்னவோ புரியாத புதிர்தான், ஆனால் நீ புன்னகைக்கும் போதுதான் புரிகிறது புன்னகைக்கும் விலை உண்டு என்று. பச்சை நிற ரோஜாக்கள் பார்ப்பதற்கு அரிது என்ற போதும் பறிப்பதற்கு ஆசைகள் தான். அதுபோல் பாசமுள்ள உனது வருகை வாரத்தில் ஒரு நாள் என்றாலும் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் வாழ ஆசைப்படுகிறது என் இதயம். உண்மைதாங்க, இரு இதயம் கொண்டதுதான் காதல். அந்த காதலுக்கு இடையிலே பிரிவென்றால் அது தாங்க முடியாத வலி. ஆமாம், நிச்சயமாக. அந்த காதல் தார வழி எல்லாருடைய மனசுலேயும் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும். இதில் சிவசக்தி கூட இணைஞ்சிருக்காங்க. நீயும் நானும் பிரிவது அவ்வளவு சுலபமா? என் தாயின் கருவறை அன்பு, உன் இதய அறையில் நான் பெற்ற அன்பு, தொப்புள் கொடி உறவு, காதல் கொடி உறவு உன்னிடமிருந்து பிரிய முடியாத என்னால் கொன்றுவிடு என்னை. என் கல்லறை காவியம், உன்னை சுமக்கும் ஓவியம், மண்ணில் மண்ணோடு ஆனேன், உன் உயிரில் நான் வாழ்வேன். நீ அழிக்க முடியாது நம் நினைவுகளை, நினைவிருந்தால் என் கல்லறைக்கு வந்து போ. உன் வருகையில் உயிரோடு இருப்பேன் நான், பயப்படாதே. நான் உன்னை காதலித்தேன், காதலிக்கிறேன், காதலிப்பேன். கல்லறை காவியம் முடியாது, உனக்காக என்றும் வருவேன் என்னவனே அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிதான் அணிஞ்சிருக்காங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த ரணமான வலிச்சுமைகளையும் எங்களோட முதல் தர வானொலி தாமரை வானொலியில் நாங்களும் சேர்த்துக்கொள்ள தயாராயிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சி. ஊரெங்கும்
இசையும் நிகழ்ச்சியோடு. இவையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், அது மாத்திரமல்ல உங்களுக்கு ஏற்ற கவி துளிகளையும் நாங்கள் அப்படியே எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தர காத்துட்டே இருக்கோம் இல்லையா ஷான்மி? ஆமாம், இந்த நேரத்தில் அப்படியே அகிலன் கூட நினைச்சிருக்காங்க. காதலித்து பார், அன்பின் அர்த்தம் புரிவாய், அன்பின் அர்த்தம் புரிவாய் எனின் உன் தன்மை வாழ்வுக்கு புதும் சுகம் கிடைக்கும். காதல் என்று தேனும் உன் மனம் முழுதும் ஓடும் வாழ்வும் அர்த்தமுள்ளதாக தோன்றும். இதனால் உன் மனம் எதிர்பார்ப்புகளை நோக்கி அலைப்பாய்ந்து கற்பனை என்ற சிறகில் சிறகடித்து பரப்பாய். அங்கே உன்னையே உன்னில் மறைத்து உலகத்தையே உன் கைவசமாக்கி குழந்தைகள் அடையும் இன்பம் போல உன் உள்ளம் இன்பம் அடையும். காதலித்து பார், அவள் பேசும் சொல் உன் காதுகளில் சங்கீதமாய் ஒதிக்கும். நரன்புகளும் புது இன்பம் அடைந்து அவள் ராகங்களை சுமக்கும். காதலித்து பார், உன் உள்ளமும் காதல் சுகம் அடைந்தால் நீ வெறுப்பு கொண்டவர்கள் மீது காதல் கொள்வாய். பிற உயிர்களுக்கு அன்பானவை என மனம் எண்ணிக்கொள்ளும். காதலித்து பார், இந்த உலகமே அழகாக தோன்றும் அப்படின்னு சொல்லித்தான் அகில நினைஞ்சிருக்காங்க. இதே நேரம் பாலா நினைச்சிருக்காரு. உன்னை எனக்கு நினைக்கவும் தெரியும், நினைத்த உன்னை நீ பிரியும் நொடியில் மறக்கவும் தெரியும். ஆனால் மறந்த பின் என் உயிர் இறந்துவிடும் என்பதை நீ அறிவாயா? நினைக்க பல உறவுகள் இருந்தாலும் தன்னை மறந்த உறவையை மீண்டும் மீண்டும் நினைக்க தூண்டும். மறக்க முடியாத நினைவுகள் தான் மறந்த பின்பும் உயிர் வாழ வைக்கிறது. நம் நினைவோடு உண்மையான அன்பு உள்ளத்தில் மட்டுமில்லை, உணர்வுகளிலும் கலந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உணர்வுகளில் கூட ஒரு உயிரோட்டம் இருக்கும். சூரியன் வரைந்த ஓவியம் என் நிழல் என்றாய், பனித்துளி விழும் ஓசை என் குரல் என்றாய், பாலில் செய்த நிலவு என் வானம் என்றாய். ஆனால் உன்னால் உருவான உலகம் என் இதயம் என்று உனக்கு புரியவே இல்லை. ஆமாம், எல்லாருடைய மனசுலையும் ரணமான வலி இருக்கும். அதையும் தாண்டி அப்படியே நிறைய அந்த வலிச்சுமைகள் இருக்கும். அந்த வலிச்சுமைகள் எல்லாம் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் இவையும் இசையும் நிகழ்ச்சி. அழிவதில்லை காதல், அதுவே என் பாடல். அன்பே வந்து விடுவா எந்த மூச்சே நீதான் என்பே, எந்த வாழ்வே காதல் என்பே. உண்மை காதல் தோற்குமா உந்தன்
என்னை ஏற்குமா உயிரேவா உறவேவா சிலருக்கு தேவை இதயம்தான் அவரது காதல் புனிதம்தான் போனால் இதயம் திரும்பாது வேறொரு இதயம் பொருந்தாது ஒரு முறைதான் நினைத்து விட்டால் மறப்பது என்பது முடியாது உயிரேவா சிலர் வாசனைக்கு 1000 பூக்கள் சிலர் வாசலுக்கு 1000 கதவுகள் சிலர் வாழும் வரை 1000 உறவுகள் நான் சாகும் வரை ஒரு தீயின் நினைவுகள் சிலர் வாழும் வரை 1000 உறவுகள் நான் சாகும் வரை ஒரு தீயின் நினைவுகள் கடல் மேல் முத்து மிதப்பதில்லை உண்மை காதல் சுலபமாய் கிடைப்பதில்லை பெண்மனதை ஆழம் என்பேன் காதல் முத்தெடுக்க முழு நாங்கள் என்பேன் உயிரேவா உறவேவா அழிவதில்லை காதல் அதுவே என் பாடல் அன்பே வந்து விடுவாய் எந்தன் மூச்சே நீதான் என்பே எந்தன் வாழ்வே காதல் என்பே உண்மை காதல் தோற்குமா உந்தன் மனம் என்னை ஏற்குமா உயிரேவா உறவேவா முதல் தர வானொலி தாமரை வானொலியின் சுமைகளையும் சுகங்களாக்குற இவையும் இசை நிகழ்ச்சியோடு இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய சொந்தங்கள் கவிவரிகளை அனுப்பிட்டே இருக்காங்க. ஷர்மி லட்சிகா போட்டி வைத்த ஆசைகளை பத்திரமாய் சேர்த்து வைப்பேன் பக்குவமாய் சொல்லிவிட பாவை இவள் எங்குகிறேன் கைப்பிடிக்கும் நாளை எண்ணி காதலில் நான் விடுகின்றேன் காதல் என்பது உள்ளத்தில் ஆழமான உணர்வு இது
எதையும் எதிர்பார்த்து வருவது இல்லை. இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, பகிர்ந்து கொள்வதே காதல். காதலியின் பாசமான ஒரு பார்வை போதும், காதலின் ஆறுதலான ஒரு வார்த்தை போதும், சொர்க்கமே தோன்றிவிடும். அதுதான் காதல். உணர்ந்து பாருங்கள், காதலின் வரி உங்களுக்கு புரியும். கண்களை மூடினால் வரும் கனவுகளை விட கண்களை திறந்திருந்தால் வரும் உன் நினைவுகள் தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இமைகள் தேடும் இறுதி பயணம் இன்று என் இதயத்தில் 2 வினாடி துடிப்பில். ஆமாம், நிச்சயமாக இந்த நேரத்தில் தனியவன் கூட நினைச்சிருக்காங்க. உனக்காக எதையும் தாங்குவேன், நான் சுயநலவாதி இல்லை, உன் இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ள. நீ காதலில் ஒரு நாணயம், 2 பக்கமும் விழுகின்றாய். நீ இந்த பக்கம் விழுவாய் என்ற ஏக்கத்துடன் வாழ்ந்துதான் இருக்கின்றேன் என்னவனே அப்படின்னு சொல்லித்தான் நினைச்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, உன்னுடன் பேச வேண்டும், உன்னுடன் மட்டும் பேச வேண்டும், உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் உள்ளத்தை உள்ளபடியே பேச வேண்டும், உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்னவனே அப்படின்னு சொல்லித்தான் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமைக்கும் இசையும் நிகழ்ச்சியோடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சியை செஞ்சதில் நேரம் போனதே தெரியல ஷாமி. மீண்டும் ஒரு இது எப்படியோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாமரை சொந்தங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டு செல்லும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பு சகோதரி ஆர்ஜே லக்ஷயா, உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி ஷர்மிளா. தொடர்ந்தும் தாமரையோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. என் மனம் என்னிடம் இல்லை, காதலை சொல்வதோ தொல்லை என் உயிரே. என் மனம் என்னிடம் இல்லை, காதலை சொல்வதோ தொல்லை என் உயிரே. ஆயிரம் பெண்களை நான் சந்தித்தேன், உன்னை போல் யாரும் இல்லை. சந்தித்த பெண்களை சிந்திக்கவே இல்லை, உன்னை மட்டும் மறக்கவில்லை. என் மனம் என்னிடம் இல்லை, காதலை சொல்வதோ தொல்லை என் உயிரே, என் உயிரே. ஹே 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 கடைக்கண் பார்வை போதும், ஒரு சொல் சொல்லடி போதும், புன்னகை செய்திடு போதும், உயிரில்லை என்னிடம் மீதும். பூமழையே தாமரையே கண்களை சிமிட்டும் முழு நிலவே, சித்திரமே விசித்திரமே ராகத்து நீதான் மோகனமே. பாடல் பல்லவியே சரணம் நான் என சொல்லடியே. என் மனம் என்னிடம் இல்லை,
காதலை சொல்வதோ தொல்லை என் உயிரே. உன்னிடம் சொல்ல நெஞ்சினில் துணிவும் இல்லை. நம் நட்பினில் காதல் மெல்ல நுழைந்தது தெரிந்தே தடுக்கவில்லை. என் மனம் என்னிடம் தெரிந்தே தடுக்கவில்லை. என் மனம் என்னிடம் இல்லை. காதலை சொல்வதோ தொல்லை என் உயிரே, என் உயிரே. ஹே பூக்களை பார்க்கும் போதும் சிறுமழையில் நனையும் போதும் தென்றல் வருடும் போதும் நிலவை பார்க்கும் போதும் என் உயிரே, என் உயிரே, உந்தன் ஞாபகம் என் உயிரே. கல்வெட்டினை போல் உன் பெயரை நெஞ்சினில் தைத்தேன் என் உயிரே. உன் பார்வையால் என் மனதை சிறைக்குள் வைத்தாயே. என் மனம் என்னிடம் இல்லை. காதலை சொல்வதோ தொல்லை என் உயிரே. 1000 பெண்களை நான் சந்தித்தேன், உன்னை போல் யாரும் இல்லை. சந்தித்த பெண்களை சிந்திக்கவே இல்லை, உன்னை மட்டும் மறக்கவில்லை. என் மனம் என்னிடம் இல்லை. காதலை சொல்வதோ தொல்லை என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் என் உயிரே, உயிரே. ஏய் கீர்த்தி, நீ இன்னும் தூங்கலையா? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். போய் படுமா, நாளைக்கு எல்லாரும் கல்யாணம் எல்லாம் முடிச்சிருக்கோம். போதும் போதும் காதல் போதும், காதல் தந்த காயம் போதும். போதும் போதும் காதல் போதும், காதல் தந்த காயம் போதும். அப்படியே உற்சாகம் அணிந்திருக்கீங்க தாமரை எப்பமின் அதிரடி ஆட்டத்தோடு. அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் வந்து அப்படியே சுவாரஸ்யமாக இமயம் இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சென்ற நமது சக தொகுப்பாளர்கள் இருவருக்கு இந்த வேளையில் அப்படியே நன்றியை தெரிவித்து கொண்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அதிரடி ஆட்டத்தை அப்படியே குத்து போடுறதுக்கு நான் வந்திருக்கேங்க. ஒரு யாருமே இல்லை, அவங்க குட்டி போகணும் ஆர்ஜி ரேகா தான் என்னோட அப்படியே கியூட் பண்ணி வந்திருக்காங்க. ஆர்ஜி ஜோஜனா, நேயர்களுக்கு பிடிச்சமான பாடல்கள், அதிரடியான பாடல்களை தர அப்படியே உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோம்.
ஆமா ஆமா நீங்கள் அப்படியே ஃபேஸ்புக் வாயிலாக வந்து எனக்கு இந்த பாடல் தான் வேணுமக்கா, இந்த பாடல் தான் நாங்கள் நீங்க அப்படியே வந்திருக்கீங்கன்னு சொன்னா அப்படியே வாங்க எங்களை ஃபேஸ்புக் வாயிலாக தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலம் வந்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்குற பாடல்களை அப்படியே தாரத்துக்கு நாங்களும் தயாரா இருக்கோம்னு சொல்லி அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா நிறைய சொந்தங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து நீங்க இருக்கலாம் தாமரை அதிரடி ஆட்டத்தோடு.